இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் ரெசிபி பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஏலக்காய், 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இதில் வந்து 2 முட்டையை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இது கூட வந்து 1/2 கப் நெய் இல்லைன்னா 1/2 கப் எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து 1/4 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி வாழைப்பழம் ஒரு 6 பழம் எடுத்துருக்கு. நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரைச்சி வச்சுருந்த முட்டை, அப்புறமா இந்த பவுடர் கூட வந்து அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருந்துச்சுன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு நான் வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிரும். மேலே கொஞ்சம் முந்திரி இல்லைனா பாதாம் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அவன் இல்லைனா குக்கரில் வச்சு கூட ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.